வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில்க் காட்டன் சாரீக்கு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நெக்கு 2 இன்ச்சு, ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு, நெக்கோட டெப்த்து 8.5 எடுத்திருக்கேன். நம்ம வரைஞ்சி விட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில் வர மாதிரி நெக் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வளைவாக ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த அளவை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். முதல்ல நெக் பகுதியை நறுக்கி எடுத்துக்கிட்டு அடுத்தது வெளிப்பகுதியில் வரைஞ்ச அந்த டிசைனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியில் வளைவாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், இதில் சமமாக எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் நெக்கு, இது மீதி துணி. இப்போ சாரீலேருந்து பெரிய பார்டராக இருந்ததுனால அதில் பாதி அளவு பார்டரை நான் டிசைன் பண்ணுறதுக்காக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்து சாரீ மேலே வச்சு இதில் பேக் நெக்குக்கு தேவையானதை இந்த மாதிரி அளவு லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பேக் நெக்கோட ஒரு பகுதி. இப்போது இந்த மீதி பகுதிக்கு பேட்ச் ஒர்க்குக்கு பார்டர் எடுத்து வச்சு பார்டர் மேலே வச்சு நறுக்கி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், பேக் நெக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேக் நெக்குக்கு தேவையான பேட்ச் ஒர்க்குக்கோட லைனிங் துணி நறுக்கி எடுத்தாச்சு. இப்போது எல்லா பீஸும் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ தைக்கலாம். லைனிங் கிளாத்து கீழே வச்சு ப்ளவுஸ் துணியை மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இது திருப்பி விட வேணாம், ஏன்னா இது மேலே நம்ம பைப்பிங்லாம் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே நம்ம தைச்சி எடுத்தால் போதும். 1 இன்ச் அளவுக்கு ஒரு டார்க் கலர் கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு பக்கம் அடிச்செடுத்து பைப்பிங்கு ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு துணியோட கார்னரில் வச்சு பைப்பிங் அடிக்கிறோம். இந்த பைப்பிங் வந்து ப்ளவுஸோட அடிப்பகுதியிலையும் நீட்டாக அடித்து எடுக்கிறோம். அப்போ தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ப்ளவுஸு ஃபுல்லாக சுற்றி பைப்பிங் வருது பாருங்கள். நெக்லேருந்து ஹிப் வரைக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு அடித்து எடுத்துக்கிறோம். பைப்பிங் அடித்தாச்சு. இப்போது பார்டர் எடுத்து லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டு இதையும் ஒரு பக்கம் அடித்து எடுத்துக்கிறோம். இந்த பார்டர் துணிக்கும் அதே கலரில் பைப்பிங் அடிக்கிறோம். பைப்பிங் அடிக்கும் போது தான் அந்த ப்ளவுஸோட கலரை எடுத்து காட்டும். அதனால் டார்க் கலரில் துணி கொடுத்து பைப்பிங் அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ மெயின் துணியோட அடியில் இந்த பேட்ச் ஒர்க்கை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு இதையும் அடித்து எடுத்துக்கணும். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் தேவையானதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு 2 துணியும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஒரு லைனிங் கிளாத் மேலே அந்த பைப்பிங் கொடுத்தோம்ல அந்த கிளாத்து தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரிட்ஸாக மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி மடித்து வச்சு அடித்து எடுத்துக்கணும். அதே போல் அந்த சைடு ஆப்போசிட் சைடும் அந்த மடிப்புகளை அடித்து எடுத்துடணும். எடுத்துட்டு அடிப்பகுதியை நல்லா உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், மாதிரி மடித்து எடுத்துட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போ கனெக்ஷன் பீஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரைட் சைடு அடித்த மாதிரி லெஃப்ட் சைடும் அடித்து அந்த பீஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த துணி எடுத்து நம்ம தைச்சி வச்சுருக்க 2 சைடுக்கான பேக் நெக்கோட வச்சு
பொருத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வச்சு பின் பண்ணிக்கிட்டு நல்லா கெட்டி தையல் போட்டு அதோடைய கார்னரில் அடித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் வச்சு பின் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துக்கணும். நல்லா கெட்டி தையல் போடும்போது துணி நகராமல் இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது அந்த பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா, எல்லா பைப்பிங்க்கும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் லேஸ் வச்சு பார்டர் கொடுத்தோம்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சில்க் காட்டன் saree. ஸோ இதில் வந்து ஜருகையில் டிசைன் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். சென்டரில் ஃப்ளிட்ஸ் வச்ச இடத்துல நான் சின்ன சின்னதாக பீட்ஸ் கொடுத்து தைச்சி எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ ஒட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.